மேலே சூசைட்லாம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில சரியா. இங்கே இது வந்து கீழேருந்து எடுக்கிறது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோசரம் டே டைம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமானவர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த பில்டிங் கட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு நின்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே விழுந்து சூசைட்லாம் பண்ணி தான் நிறைய பேர் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில சரியா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி டே டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டே டைம் வந்திருக்கேன். ஏன்னா இங்கே நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிடையாது, பகல் டைமு பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசி பர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணேன். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் சொன்னாங்க. 20 மினிட்ஸில் போய் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுங்க, மேலெலாம் போகாதீங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லீகலாக கூட்டிகிட்டு வந்து இந்த தப்பு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல பண்ணுறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த அளவுக்குலாம் உண்மைன்னு தெரில. இதெல்லாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கோசம் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த லொக்கேஷனில் பர்மிஷனே இல்லாமல் வந்திருக்கோம், உள்ளார இல்லீகலாக வந்திருக்கோம். அதான் உண்மை. ஓகே, வீடுக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரூம் ரூமாக போயிட்டே இருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நிறையா ரிஸ்க் இருக்குது. லைட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு தான் கொண்டு வந்தேன். அந்த லைட்டு பெரிய மாட்டேங்குதுன்னு தெரில சரியா. ஹலோ, டார்ச்சு, ஃபோன் டார்ச் இருக்குது, ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? சரி பாருங்கள், போக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது பில்டிங்கு. எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஏதுன்னு தெரியாது. பில்டிங்கில் வந்து நம்ம தேவையில்லாத மாட்டிக்குவோம். சரியாக தெரில. ஹலோ ஹலோ, பேசிங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இந்த லொக்கேஷன் ஸ்டோரி எனக்கு தெரில. சும்மா ரேண்டமாக தான் தெரிஞ்ச இந்த லொக்கேஷனுக்குள்ள வந்திருக்கோம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் நிறையா பேர் நிறையா ஸ்டோரி சொல்கிறாங்க. இது பாருங்க கைஸ். அப்பா, மேலே போய்கிட்டே இருக்குது பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் எதனா ஆனால் கூட சத்தியமாக யாருமே வரமாட்டாங்க. நான் அவ்வளோ ரிஸ்க்கு. கைகெல்லாம் உதறுது எனக்கு. அப்பயே கைகெல்லாம் உதறிச்சு. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அந்த இடத்துல வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் முக்கியம். ஹலோ கைஸ், இங்கே பாருங்க, இது அடித்து போட்ட மாதிரி இருக்குது இந்த இடத்துலலாம். கேமரா ரொம்ப இதாக இருக்குது. இது பாருங்க, நான் சொல்லியிருந்தேன்ல. ஹலோ, கேமரா பிளர் ஆகுது. கேமரா ரொம்ப பிளர் ஆச்சு, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. ஹேய், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆகுது. இந்த ரூம் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்துட்டு இந்த லொக்கேஷன் எடுக்கிறதே பிளானே கிடையாது. ஏன்னா தனியாக வந்துட்டு இந்த இடத்துல வரக்கூடாது. மேலே பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதே லொக்கேஷனை காட்டுறேன் மேலே, அப்படியே பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதாகுதுங்க.
ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காட்டுறேன், முழுசாக காட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தான் முழுசாக லொக்கேஷனு. இந்த இடத்துல நைட்டு வந்தோம்னா சத்தியமாக நான் எதுக்கு இப்போ பகல் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரில. சரி இப்போ வந்தோம்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும், வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் போட்டு டேவில் ஒன்று போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். வித்தியாசமாக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு, எனக்கு அதுதான் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. லொக்கேஷனை பார்த்தாவே வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது. சவுண்ட் கேட்டுச்சு இப்போ ஏதோ. இதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க அப்பா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன் தான் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் எங்கே பர்மிஷன் தருவாங்களான்னு தெரில. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பயமும் இருக்குதா இங்கே. மேலெலாம் பாருங்கள், மேலே நம்ம ஒன்றும் போகவே இல்லை, மேலே போகணும். எஸ் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எனக்கு எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் இருக்கும், ஆனால் பர்மிஷன் தர மாட்டானுங்க இந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான வீக்னஸ்ஸு. முடிஞ்சளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அந்த இடத்துல வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடணும். ஏன்னா பகல் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த லொக்கேஷனில் இருக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் நல்லது. ஓகேங்களா, அப்படியே ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் எல்லாத்தையும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரோடு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து ஆட்கள்லாம் சொல்லுவாங்க கேஸ், அந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடுக்கிட்ட பார்க்குறாங்க, அப்படியே போயிடுவாங்க உள்ளார. சில கிராமத்து ரோடெலாம் சொல்லுவாங்க கேஸ், அந்த மாதிரி ரோடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் ஒரு 2-3 வண்டி 4-5 வண்டி கிட்ட நான் வரும்போதே பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் எல்லாத்தையும், நான் அவங்களுக்கு இன்னும் முழுசாக காட்டவே இல்லை. அப்படியே போவோம், ஸ்டெப்ஸ் ஏறுவோம். ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னாவே பயங்கரமாக இருக்குதுங்க. ஸ்டெப்ஸு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பா நல்லா பணக்காரன் கட்டியிருப்பான் போல் வீடு, அதனால இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கான். இது பாருங்கள், சரி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு சத்தியமாக. அந்த மாதிரி சேர் போட்டிருக்காங்க, மேலே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேர் வந்து போட்டிருக்காங்க. யாருமே இங்கே மேலே வந்து யாரையும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எப்போ கட்டின பில்டிங் தெரில, எப்போ வேணாலும் உடஞ்சி விழுகலாம் மேபி. இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து எடுக்கிறது. இங்கே இது வந்து கீழேருந்து எடுக்கிறது. கீழே விழுந்தோம்னா கூட நைட் டைம் வரும்போது இங்கே கீழே விழுந்தோம்னா கூட சரியான ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. நம்ம வேணால் இங்கே வந்து லைட் இல்லாமல் வேணால் வீடியோ ஷூட் பண்ணலாம் கைஸ். லைட் இல்லாமல் இடத்துல வீடியோ ஷூட் பண்ணலாம் மேபி கைஸ். நான் உங்களுக்கு மேலேருந்து காட்டினல, கீழேருந்து காட்டினல, அதுதான் இது. நான் உங்களுக்கு கீழேருந்து காட்டினதா. நான் எங்கே நின்னேன்னா இதோ அதுக்கிட்ட நின்னேன் நான். அங்கேருந்து இந்த பில்டிங் காட்டின மேலே, மேலே எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க வந்திருக்கேன், அது தனியாக வந்திருக்கேன். அதுதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இதெல்லாம் போவேன்னா சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணலாம் கைஸ். இதான் மேலே பால்கனின்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ அந்த தூரம் இது பண்ணி நம்ம பால்கனிக்கு வந்திருக்கோம். இதான் அந்த பால்கனின்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் வைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு, என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்புறம் இது எடுங்க அப்புறம் அது எடுங்கன்னு சொல்லாதீங்க, என்னால் முடியலன்னா. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், இந்த இடத்துல பர்மிஷன் கேட்டு உள்ளே வந்திருந்தோம்னா பயப்படாமல் எவ்வளோ சீக்கிரம் நம்ம எவ்வளோ நேரம்னா நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடத்துல எடுக்கலாம். அதாவது நான் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேனா, இப்போ ஈவினிங் வரைக்கும் நான் இங்கேருந்து கூட இந்த ஈவினிங்காச்சும் நான் வீடியோ எடுக்கலாம். இங்கே நான் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரகுறை பர்மிஷன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாது.
சவுண்ட் கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ யாருண்ணா அது? எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே சரியாக தெரில இந்த இடத்துல வந்து பேய் இருக்காங்களா இல்லை ஆள் இருக்காங்களா இல்லை இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க யாருன்னா அந்த இடத்துல இருக்காங்களான்னு சரியாக தெரில. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒரு இது கூட இந்த இடத்துல இல்லை. ஒரு கட்டில் ஆனால் உள்ளே இருந்துச்சுதா, அந்த ரூமில் தான் கட்டில் இருந்துச்சு. சரிங்க, கேமரா இது பண்ணிக்கிறேன். அந்த ரூமில் பேர் கட்டில் ஒன்று இருந்துச்சு, அது நல்லாவே நான் பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக தெரியாமல் இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. கீழே இறங்கிரும். நான் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஒரே நிமிஷம். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வண்டி சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்குது. கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. கேட்குதா? நம்மக்கிட்ட தான் வர மாதிரி இருக்கு. கேஷ் நான் அப்பயே சொன்னேன் பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று இருக்குன்னு. இதுலேருந்து இப்போ தான் அந்த ரோடு தெரியும். கிட்ட அங்கே ரோடு போதும், அந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடெலாம் போகுது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அதுவும் பக்கத்துலேயே வச்சுட்டு அந்த லொக்கேஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறது தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. நான் எத்தனையோ நாள் இந்த புக்கெலாம் வந்திருக்கேன், ஆனால் அன்றைக்கெலாம் தெரியல. சும்மா ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு சின்ன ஒர்க் இருக்கும்போது அந்த ஒர்க் சைடு போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்தேன். கூகுள் மேப்பில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்லாம் மெசேஜ்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி லொக்கேஷன் ஒன்று இருக்குது, அங்கே வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் நைட் டைம் வந்து இந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதுதான் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கு. நைட் இங்கே வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கோசரம் வீடியோ எடுக்க முடியும்னு பண்ணுறேன். அப்படின்னு என்னால் வீடியோ எடுக்க முடியும்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஏரியா. இல்லைனா அவங்களுக்கோசரம் எவ்வளோ வேணால் என்னால் முடிஞ்சிட்டு எவ்வளோ எஃபெக்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கோசரம் வீடியோ எடுத்து கொடுத்துருவோம். சாரி, வாயிலாம் வளருது. இங்கே ரத்தம்லாம் இருக்க மாதிரி இருக்குது, சரியாக தெரில. ரத்தம் நினைக்கிறேன். இந்த கட்டில் தான் எனக்கு ஒரு மாயமாக இருக்குது. கட்டில் இங்கே இல்லை, எதுக்கு இருக்குதுன்னு தெரில. பயங்கரமான ஒரு லொக்கேஷன், பிரம்மாண்டமான லொக்கேஷன். பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டத்தில் ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா இந்த லொக்கேஷனை நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை நான் வீடியோ எடுத்தது கிடையாது, ஷூட் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி தான் இவ்வளோ ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கேஸ் நான் என்ன தான் உங்கள்கிட்ட நான் இப்படி பேசினாலும் எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் இருக்குது. நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டொக்கோஸை கீழே போட்டேன். ஐயோ, புது டொக்கோஸ் கேஸ், புது லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு லைட் எரியவே மாட்டேங்குது. ஆனால் ஃபுல் சார்ஜ் போட்டு கொண்டு வந்தேன். என்னமோ பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி கூட இன்னும் நடக்கலை, என்னென்னு தெரில. மேபி நைட் டைமில் தான் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ அண்ணா, நான் இங்கே இருக்கிறீங்களா? உங்களை பார்க்குறதுக்கோசரம் நான் வந்திருக்கேன். ஸோ தயவுசெய்து இங்கே இருக்கிற மாதிரி தான் என்கிட்ட வர முடியுமா உங்களால்? உங்களுக்கு வந்துட்டு நான் எதுனா உதவி எதனா பண்ணுறேன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இறந்ததெல்லாம் நான் ரொம்ப இதுதான். ஏஸ், அதுவும் இல்லாமல் ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி. இங்கே வந்து இந்த வீடு கட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காதான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வாங்குகிற ஃபஸ்ட்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஃபஸ்ட்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி இறந்தாங்கன்னே தெரில, இதே இடத்துல வந்து இறந்து கிடந்துருக்காங்க சொல்கிறாங்க. அதை வந்து நான் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரிலாம் கேட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரில சரியா. அப்படியா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்ததாக சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் ஒரு சிலர் இறந்து அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரியாக தெரில சத்தியமாக. நான் ஆனால் உங்களுக்கு இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார். அந்த அண்ணாண்ட பார்த்திங்கன்னா கேட்டு நான் உங்களுக்கு லொக்கேஷனோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரில் ஆட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி காட்டுறேன். திக்குன்னு இருக்கு. ஆனால்
சத்தியமாக அந்த ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்குன்னு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பயப்படுறது கிடையாது. பகல் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்மிஷன் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்கேன். எனக்கு அதுதான் ஒரு சின்ன ஒரு பயம். ஏன்னா பர்மிஷன் கேட்டு வந்தோம்னா நம்ம எவ்வளோ வேணால் நம்ம இடத்துல கத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வீடியோ. நம்ம பர்மிஷன் கேட்டு வந்து அரைகுறை பர்மிஷன் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் நான் சொன்னார். 20 மினிட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா, நானே சும்மா தான் சொல்கிறேன், நீ அதை வச்சுட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காத மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருன்னு நம்ம அதை வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்த கிளம்பிடணும்னு நினைக்கிறேன். ஹலோ, மேலேருந்து யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஹலோ, இந்த ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னாவே எனக்கு தெரியுது. சவுண்ட் கேட்டுச்சா? மேபி இந்த ரோட்டில் போகிறவங்க கூட பார்த்துட்டு இங்கே வரலாம், வந்துட்டு கேள்வி கூட கேட்கலாம். சவுண்ட் கேட்குதா? இந்த சைடு இருந்தால் சவுண்ட் கேட்குது. ஏதோ கேமரா ரொம்ப இதாகுது, ஷேக் பண்ணால் ரொம்ப இதாகுது. என்னன்னு தெரியல, கேமரா திடீர்னு இதாகுது, என்னமோ ஆகுது, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது கேமரா. அதை பற்றி கேமரா மாற்றணும். ஏன்னா எனக்கு இந்த கேமரா வச்சுட்டு ரொம்ப நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. கேமரா வந்து திடீர்னு நல்லாயிருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இதாகுது. ஓகே கைஸ், லாஸ்ட்டாக ஒரு டைம் போய்ட்டு எல்லோருமே பார்த்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு சேஃப்டி கிடையாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், காடு தான் அந்த ஃபுல்லாகவே. தூரத்தில் ஒரு 2-3 வீடு கிட்ட தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடாக தான் இருக்குது. சரிங்களா, இவர் இந்த லொக்கேஷன் விட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில, ஆனால் ரொம்ப வருஷக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் ஃபுல்லாக காடு தான். ஓகே கைஸ், பேரல் எதுக்குன்னு தெரில, இதுக்குள்ளே எதுனா மறைச்சி வச்சுருக்காங்களான்னு தெரில. இதெல்லாம் நம்ம வந்துட்டு வண்டி போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இதுக்குள்ளே கை வைக்கக்கூடாது, நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அது. ஹலோ கீஸ், இந்த கீச்சுன்னு சவுண்ட் கேட்குது எனக்கு. ஹலோ, படம் ஏதோ இருக்கு. லொக்கேஷனோட மேப் தெரியுதா? லொக்கேஷனோட மேப்பு தான் நினைக்கிறேன். எப்படி காட்டணும்னு போட்டுருங்க. ஆரோப்ளான்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீடோ கம்பெனியான்னு தெரியல. ஆனால் எவ்வளோ பெரிய டைல்ஸ்கள் பாருங்கள், எனக்கு டைல்ஸ்கள் பாருங்கள். அவ்வளோதான், இது சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். மயில் ரேகெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டேன். அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். மேலே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். மேலே வந்து ஒரு கிளான்ஸ் காட்டிட்டு கிளம்பிடலாம். கைஸ், இங்கே 20 மினிட்ஸாக சொன்னாங்க. 20 மினிட்ஸாக இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேமராலாம் ஃபிட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நிமிஷம் இருக்கும், ஒரு 1 hour கிட்ட ஆக போகுது இந்த இடத்துல வந்து. நான் ஏன்னா ஃபுட்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து ரோட்டில் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் உள்ளே வரதுக்கு வந்து 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரமாக நம்மளால் வீடியோ எடுத்து கிளம்பிட்டு வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்பிடலாம்.
எஸ், கீழே போயிட்டு வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிக்க போகிறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் காட்டிட்டேன். மேல் பில்டிங்லேருந்து எல்லா பில்டிங் காட்டிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால் இருக்க முடியுது. இப்போதே 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து ஃபுட்டேஜ் கம்மியாக இருக்கும், கேமரா ஃபுட்டேஜ். நான் வந்து இங்கே கேமரா ஆன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிக்க போகிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நல்லா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போட்டு விட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கோசரம் இவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சேனலுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லொக்கேஷனாக ரிஸ்க் எடுத்து நான் உள்ளே வந்திருக்கேன். பர்மிஷனே இல்லாமல் இல்லீகலாக கூட உள்ளே வந்திருக்கேன் நான். ஸோ கைஸ், இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நைட் டைம் நம்ம ஷூட் பண்ணணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ஒரு கமெண்ட் போட்டு போங்க, இந்த லொக்கேஷன் எனக்கு நைட்டு வீடியோ எடுத்து ஆகும்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் பண்ணுற கமெண்டால் கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பர்மிஷனே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இல்லையில கூட வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது, இந்த லொக்கேஷனில் வீடியோ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதானே. ஓகே கைஸ், இந்த வீடியோ தோற முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய். லவ் அண்ட் சப்போர்ட் தந்துட்டே இருங்க. டேக் கேர். ரிச்சுவல் சரவணா.